இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்ல இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணுமா? எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கீங்க? இங்க கோத்திருக்கீங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம். அங்க போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்துல சுமார் 42 கோடி ரூபாய் செலவுல இன்றைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பது கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுடைய பணம். ஆகவே மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதான் ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை. மக்களை பற்றி கவலைப்பட இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இந்த பகுதியிலே விசைத்தறி அதிகமான உள்ள பகுதி. இன்றைக்கு விசைத்தறியிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற, நலிந்த அந்த தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், விவசாயிகள், 3 தொழில் தான் பிரதான தொழில். இன்றைய தினம் இந்த விடியா திமுக ஆட்சி வந்தவருக்கு நெசவு தொழிலும் நலிந்து விட்டது, விசைத்தறி தொழிலும் நலிந்து விட்டது. அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தார் என்றால் எதுவுமே கிடையாது. பலமுறை அறிக்கை வெளியிட்டேன். இந்த தொழில் நலிவடைந்த தொழிலை மீண்டும் சரி செய்வதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய பணம் எதற்கோ செலவு செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நலிவடைந்த தொழிலை சீர் செய்வதற்கு இந்த பணத்தை செலவழித்தால் இதனால் மக்கள் பயன்பெறுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.